கூனன் தன் மந்திர கண்ணால மத்தவங்கள செக் பண்றான். ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏதோ ஒரு ரகசிய சக்தி ஒளிஞ்சிருக்கிறத கவனிக்கிறான். ஆனாலும் அவன் பார்வை ஓரமா நிக்கிற ஒரு பொண்ணு மேல விழுது. அவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. மெதுவா அவகிட்ட போறான். நீங்க ஹோலி கிங்டமோட செயின்டான்னு கேக்குறான். அவளும் ஆமான்னு ஒத்துக்கிறா. ஆனா அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இவனுக்கு எப்படி இது தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறா. இவங்க இதுக்கு முன்ன பார்த்ததே இல்ல. நீங்க தான் நான் பாக்குற முதல் லைட் மெஜிஷியன், அதனால தான் பேச வந்தேன்னு கோனன் சொல்றான். இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அந்த செயின்ட் அவனை கண்டுக்கல. லைட் மேஜிக் மத்த எல்லாத்தையும் விட மேலானது அப்படின்னு அவ கராரா சொல்லிடுறா. ஒரு சாதாரண வாட்டர் மெஜிஷியனான உனக்கு என்கிட்ட இருந்து கத்துக்க ஒண்ணுமே இல்ல. மத்தவங்களுக்கு இதை கேட்டு ஆச்சரியம். அங்க இருந்த மத்தவங்க குழம்புறாங்க. ஏன்னா மேஜிக்ல அப்படி எந்த ரேங்கிங்கும் இல்ல. தன் தப்ப உணர்ந்த அந்த செயின்ட் உடனே மன்னிப்பு கேக்குறா. தாம் படிச்சதை தான் திரும்ப சொன்னதா அவ விளக்கம் தரா. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாங்கிட்டயும் முன்னாடியே ஒரு மன்னிப்பு கேக்குறா. தனக்கு எமோஷன்ஸ் ரொம்ப கம்மினோ மத்தவங்க மாதிரி பேச வராதுன்னு சொல்றா. இதனால தெரியாம யாரையாவது புண்படுத்த வாய்ப்பு இருக்கு. அவளோட இந்த எமோஷன் குறைபாடு அவளுக்கு கிடைச்ச ஹீரோஸ் காரனால தான் வந்தது அப்படின்னு அவ விளக்குறா. இத கேட்டதும் கூனன் ரொம்ப குஷியாகிடுச்சு. நாம 2 பேரும் இனிமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு அவன் ஆசைப்படுறான். அவன் எதை சொல்ல வரான்னு அந்த பொண்ணுக்கு புரியல. அப்போதான் எக்ஸாம் எடுக்க அங்கேயே அந்த ப்ரொஃபசர் வராரு. எல்லாரையும் தயாரா இருக்க சொல்றாரு. கூனன் அந்த ப்ரொஃபசரை பாக்குறான். ப்ரொஃபசர் சப் கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறத அவன் உணர்றான். அங்க இருக்க செஃபியும் செம பவர்ஃபுல் தான். ஆனா அவளோட சக்தி இவங்கள விட வேற லெவல்ல இருக்கு. அந்த அடையாளம் சுமாராவே இருக்கு. ஏன்னா அது வெறும் எலிக்குங்க கூட்டமா தான் இருக்கு. அறிமுகம் முடிஞ்சதும் சர்ப் மற்றும் செஃபி 4 பேருக்கும் அட்மிஷன் கிடைச்சதுக்கு வாழ்த்து சொல்றாங்க. துராசிக் மேஜிக் ஸ்கூல்ல சேர்ந்ததால எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இன்னும் டெஸ்டே நடக்கல. மேஜா இருந்தாலே அட்மிஷன் கன்ஃபார்ம்னு சர்ப் சொல்றாரு. எக்ஸாம் கஷ்டம்னு அந்த பெண் பயப்படுறா. கெத்துக்காக ஸ்கூல் அப்படி வதந்திய பரப்புதுன்னு சர்ப் சோத்துக்கிறாரு. இவங்க 4 பேர்கிட்டயும் அபூர்வமான மேஜிக் சின்னம் இருக்கு. அதனால ரிஜெக்ஷன் பண்ண வாய்ப்பே இல்ல. இதை கேட்டு கூனன் அப்செட் ஆகுறான். ஏன்னா இதுக்காக அவர் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். ஆனா டெஸ்ட் இருக்குன்னு சர்ப் சொல்றாரு. இங்க 3 லெவல்கள் இருக்கு. 1 பிகினர்ஸ்க்கான அடிப்படை பாடம், 2வது டீச்சர்கள் உதவியோட சொல்லித்தர முறை, 3வது தனிப்பட்ட ஆராய்ச்சி முறை. உங்க மேஜிக் பவர் அதிகமா இருந்தா தாராளமா உங்களுக்கு பிடிச்சத செய்யலாம். சட்டத்தை மட்டும் மீறக்கூடாது. இத கேட்டதும் கூனன் செம குஷியாகிட்டான். அவனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஆனா இது எலைட் மேஜிங்களுக்கு மட்டும்தான்னு சர்ப் சொல்றாரு. ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. கூனன் இதனால இன்னும் உற்சாகமாகிட்டான். அவன் சவாலுக்கு தயாரா இருக்கான். இத கேட்ட கூனன் உற்சாகமானான். ஆராய்ச்சி செய்ய அனுமதி கிடைச்சது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சர்ப் சில விஷயங்களை தெளிவுபடுத்துறாரு. உயர்மட்ட பிரிவு சிறந்தவர்களுக்கு மட்டும்தான். அது அவ்வளோ சுலபம் இல்ல. ஆனா கூனனோட ஆர்வம் அதிகமாகிட்டே போகுது. என்ன சவால் வரப்போகுதுன்னு பார்க்க அவன் காத்திருக்கான். ஆனா ஏனோ சிப்பியே கடுப்பேத்துது. முதல் கட்டம் நேரடி தேர்வுதான். அதனால ஒவ்வொருத்தரா முன்னாடி வர சர்ப் சொல்றாரு. உங்க கிரெஸ்ட் வகை, ரேங்க், எத்தனை ஸ்பெல்ஸ் தெரியும்னு சொல்லணும். முதல்ல ஹேங்க் வரான். என்கிட்ட 2 ஸ்டார் ஃபயர் கிரெஸ்ட் 7 ஸ்பெல்கள் இருக்குன்னு சொல்றான். அப்புறம் சர்ப் பெஸ்ட் மேஜிக்க காட்ட சொல்றாரு. ஹேங்க் ஒரு ஃபயர் ட்ரையல் செய்றான். கூனன் கவனிச்சு பாக்குறான். சாதாரண மேஜிக் தான். ஆனா ஹேங்க் போடுற ரூட்லயே அந்த நெருப்பு போகுது. இதுக்கு நிறைய பலன்கள் இருக்கு. அவன் முடிச்சதும் தரையில ஒரு அழகான டிசைன் வருது. சர்ப் ஓகே சொல்லிட்டு அடுத்த ஆள கூப்பிடாரு. அடுத்ததா ரியா வரான். 2 ஸ்டார் விண்ட் கிரஸ்ட் 8 ஸ்பெல்கள்னு சொல்றான். சர்ப் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. 2 பேரும் விண்ட் என்பதால இவனுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனாலும் அவனோட திறமைதான் முடிவை தீர்மானிக்கும். ரியா பெரிய ஸ்பெல் செய்ய தயாராகிறான். எல்லாரையும் தள்ளி நிக்க சொல்றான். இது செம பவர்ஃபுல். குரூப் தள்ளி போக ரியா வானத்தை பார்த்து சக்தியை இழுத்து தரையில ஒரு பெரிய காத்த விடுறான். இது இடைநிலை மேஜிக். மேலிருந்து சக்தியை இழுத்து காத்தை உருவாக்குறான். கூனன் ரொம்ப மிரண்டுட்டான். அடுத்ததா ரேயஸ் வரா. 3 ஸ்டார் லைட் கிறிஸ்ட் 5 ஸ்பெல்கள்னு சொல்றா. ஹீலிங் தான் அவளோட பெஸ்ட். ஆனா இப்போ தேவையில்லைன்னு அட்டாக் பண்ற ஒரு லைட் பீம் மேஜிக்க காட்டுறா. கூனன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் மிரண்டு நிக்கிறா. அந்த முழு ஒளியால அவனை தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க தாக்குறதுக்கு முன்னாடியே நாம கணிக்கணும். அவரோட மத்த திறமைகளை பார்க்க இவன் ஆவலா இருக்கான். ஆனா இப்போ இவனோட முறை வந்துருச்சு.
கூனான் முன்னாடி வந்து அறிமுகப்படுத்திக்கிறான். என்கிட்ட 2 ஸ்டார் வாட்டர் கிரஸ்ட் இருக்கு, ஆனா 2 ஸ்பெல் தான் தெரியும்னு சொல்றான். இத கேட்ட சர்ப் அதிர்ச்சியாகிறாரு. ஏன்னா கூனானோட இந்த தேர்வை ரொம்ப கஷ்டமா வைக்கணும்னு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. கூனான் புரியாம என்னன்னு கேக்குறான். சர்ப் இப்போ விளக்கம் கொடுக்கறாரு. இவனுக்காக 2 ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்திருக்கு. ஒன்னு ஷூலியா கிராண்ட்மேஜ் கிட்ட இருந்து, இன்னொன்னு சியோனி கிட்ட இருந்து. சியோனி பேரை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா மாணவர்களும் ஆச்சரியப்படுறாங்க. கூனானுக்கு இவ்ளோ பெரிய ஆளோட தொடர்பு இருக்கும்னு யாரும் நினைக்கல. எல்லாருக்கும் சியோனிய தெரியுமேனு கூனான் யோசிக்கிறா. ஆனா எல்லா மேஜுக்கும் அந்த பேரு தெரியும். உண்மையில செஃபிக்கும் சியோனிக்கும் ஒரு கசப்பான கடந்த காலம் இருக்கு. அதனாலதான் அவங்க கூனான் மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க. எது எப்படியோ சியோனியே தேர்வ கஷ்டமா சொன்னதால கூனான் அதுக்கு சம்மதிக்கிறான். தயக்கமே இல்லாம சரின்னு சொல்றான். சர்ப் இப்போ தேர்வ ஆரம்பிக்கிறாரு. தன்னை சுத்தி ஒரு காத்து கவசத்தை உருவாக்குறாரு. இத தாண்டி வரணும்னு கூனான் கிட்ட சொல்றாரு. இத பார்த்தவங்க இது முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கூனானுக்கு தெரிஞ்சது சாதாரண வாட்டர் மேஜிக். காத்து முன்னாடி தண்ணி வேலை செய்யாது. இதனால இவனால ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. ஆனா கூனான் ஒரு மாதிரி ஏமாற்றத்தோட சர்ஃப பாக்குறான். அவன் இன்னும் கஷ்டமான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. கூனானோட இந்த நம்பிக்கையை பார்த்து சர்ப் ஆச்சரியப்படுறாரு. இருந்தாலும் அவனை எச்சரிக்கிறாரு. சோதனைய முதல்ல முடிங்க. இதெல்லாம் சிம்பிள்னு சொல்லாதீங்க. ஒருவேளை அவரு சும்மா நடிக்கிறாரோ? ரேயஸ் முன்னாடி அசிங்கப்பட கூனன் விரும்பல. எப்படியாவது அவங்க கூட நெருக்கமாகணும்னு நினைக்கிறாரு. அதனால யோசிக்காம அந்த சேலஞ்சை ஏத்துக்கிறாரு. முதல்ல நிறைய மிதக்கிற பபிள்ஸ உருவாக்குறாரு. அது சர்ஃப சுத்தி நிக்குது. இத பார்த்து சர்ப் நிஜமாவே ஆச்சரியப்படுறாரு. இருந்தாலும் இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காரு. அவரோட பேரியரை இது உடைக்காது. ஆனா கூனன் இதோட விடல. அமைதியா இன்னும் நிறைய பபிள்ஸ உருவாக்குறாரு. அது ரத்த சிவப்பா மாறி சர்ஃப சுத்தி வேகமா சுழலுது. இப்போ சர்ஃப் அந்த ஷீல்டை எடுத்தா அந்த புயல் அவரை அப்படியே முழுங்கிடும். சர்ஃபால எதுவும் பண்ண முடியாது. அப்படியும் சர்ஃப் தோல்விய ஒத்துக்கல. இன்னும் பமர காட்டுன்னு சவால் விடுறாரு. கூனன் தண்ணியில ஒரு சேர் செஞ்சு அதுல கெத்தா உட்கார்றாரு. மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு சர்ஃப் கிட்ட சொல்றாரு. இது பாருங்க, இந்த பபிள்ஸ 2 நாளைக்கு கூட என்னால நிறுத்தாம சுத்த வைக்க முடியும். நேரமும் ஒரு பிரச்சனையே இல்ல. நீங்க டயர்டாகி விழுற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியும். அந்த பேரியரை மெயின்டைன் பண்ண உங்களோட மானா ரொம்ப செலவாகும். அரை நாள் கூட நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்கன்னு கூனன் கணக்கு போடுறாரு. சர்ஃபுக்கு இது கடுப்பானாலும் கூனன் சூப்பரா பிளான் பண்ணிட்டான்னு புரியுது. அதனால அவரு தோல்விய ஒத்துக்கிறாரு. கூனன் அந்த பபிள்ஸ கலைக்கிறாரு. முடிச்ச உடனே ரேயஸ் கிட்ட ஓடுறாரு. அவங்களோட மேஜிக்க காட்ட சொல்லி நச்சரிக்கிறாரு. எக்ஸாம் முடிஞ்சதும் சர்ப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா கூனன் விடுறதா இல்ல. ரேயஸ இன்னும் மேஜிக் காட்ட சொல்லி டார்ச்சர் பண்றாரு. கடைசியில அவள வெளியவும் கூப்பிடுறாரு. அவள கவர ஒரு டேட்டுக்கு கூப்பிடுறான். ஆனா ரேயஸ் மறுக்கிறா. திறமைய காட்ட விருப்பம் இல்லையா. அப்போதான் சர்ப் குறுக்கே வந்து எல்லாரையும் கவனிங்கன்னு சொல்றாரு. கடலைய நிறுத்த சொல்லிட்டு டெஸ்ட் ஆரம்பிக்க போகுதுன்னாரு. ரேயஸ் கவனமா இருக்கணும். கூனான் சரின்னு சொல்றான். சிஃப் ஹேங்க முதல் ஆள கூப்பிடுறாரு. ஹேங்க் உள்ள போனதும் அங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு கூனான் கேக்குறான். சர்ஃப் அதுக்கு பதில் தெரியாதுன்னு சொல்றாரு. ஆளுக்கு ஏத்த மாதிரி கேள்வி மாறும். கூனான் அவ முறை வரும்போது தெரிஞ்சுக்கலாம். சும்மா இருக்காம கூனான் சர்ஃப் கிட்ட விண்ட் மேஜிக் பத்தி கேக்குறான். சர்ஃபும் பதில் சொல்றாரு. எல்லாரும் முடிச்சு வந்ததும் சர்ஃப் கூனான் கிட்ட கேக்குறாரு. டைம் லிமிட் இருந்தா சண்டையில என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறாரு. காத்திருக்க முடியலனா என் மேஜிக்க உங்க பேரியரோட கலந்திருப்பேன்னு சொன்னான். காத்த நானே கட்டுப்படுத்துவேன். இது முடியுமான்னு சர்ஃப் கேக்குறாரு. இப்படி ஒரு வழிய அவர் இதுவரை பார்த்ததில்லையா. நான் ட்ரை பண்ணதில்ல. ஆனா உள்ள இருந்து கண்ட்ரோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்றான். வெளியில இருந்து மோதுறதை விட உள்ள போறதுதான் சுலபம். அவனை பொறுத்தவரை வாட்டர் மேஜிக் தான் பெஸ்ட். அது எதுக்குள்ளேயும் நுழையும். ஆனா இன்னும் முழுமையான பிடி அதுல கிடைக்கல. அடுத்ததா கூனன் முறை வருது. செஃபி அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. வாசல்ல கூனான் நிக்கிறான். அவன் குழப்பத்துல இருக்கான். கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உணர முடியல. அத செஃபி கிட்ட கேக்குறான். உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல வரும்போதுதான் கூனானுக்கு கண்ணு தெரியாதுன்னு அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே சாரி கேட்டுட்டு உள்ளையோரே இருட்டா இருக்கும்னு சொல்றா. வழிகாட்டவான்னு அவ கேக்க நானே பாத்துக்கிறேன்னு கூனான் சொல்றான். தனியாவே உள்ள போறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் முழு இருட்ட அவன் உணர்றான். அவனோட மேஜிக் கண்ணும் வேலை செய்யல.
திடீர்னு அந்த மேஜிக் கண் கலைஞ்சு போகுது. அவனை சுத்தி 7 பேர் இருக்கிறது அவனுக்கு புரியுது. ஒருத்தர் முன்னாடி வந்து நான் ஜுவானோட குருன்னு சொல்றாங்க. கூனான் உடனே அவங்கள தடுத்து பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிடுறான். எனக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, மத்த பொண்ணுங்க கூட நெருக்கமா இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். அவங்களுக்கு ஷாக். ரேயஸ் கூட வழிஞ்சதா சொன்னாங்களேன்னு பாக்குறாங்க. அது சும்மா மேஜிக் ஆர்வம் தான், கடலை போடலன்னு கூனான் விளக்குறான். அது வேற விஷயம். அடுத்து இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன்னு அவங்க கேட்க, கூட இருந்தவங்க செஞ்ச அந்த மேஜிக் பத்தி கூனன் ரொம்ப ஆர்வமா விவரிக்கிறான். இதையெல்லாம் நல்லா ஆராய்ஞ்சு என் ஸ்டைலுக்கு மாத்தி கத்துப்பேன்னு சொல்றான். அவங்க ரொம்ப திருப்தியா உனக்கு அட்வான்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம். இன்னும் சிறப்பா செஞ்சா என் நேரடி சீடனா ஏத்துப்பேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே கூனான் அங்கிருந்து வெளியே போயிட்டான். அவனுக்கு மேல எதுவும் கேட்க விருப்பம் இல்ல. தன்னை மதிக்கலன்னு வருத்தமா இருந்தாலும் கூனான் சாதாரண ஆள் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவன் உள்ள வந்தப்பவே புதுவிதமான மேஜிக் மூலமா சுத்தி இருக்கிறத பார்க்க முயற்சி செஞ்சான். அவங்க இதுவரை பார்த்ததே இல்ல. அவனோட திறமை ஆச்சரியமா இருக்கு. இன்னும் இவன் எந்த அளவுக்கு முன்னேறுவான்னு பார்க்க ஆவலா இருக்காங்க. அவன் திறமை அவனை எங்கேயோ கொண்டு போக போகுது. கூனான் வீட்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் வருது. ரிங்கோ அனுப்புன அந்த லெட்டர்ல கூனான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனதோட அட்வான்ஸ்ட் கிளாஸ்லயும் இடம் பிடிச்சிட்டான்னு இருக்கு. அவன் செஞ்சதை நினைச்சு அவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து படிக்கும்போது கானன் செஞ்ச ஒரு விஷயத்த ரிங்கோ சொல்றான். கானன் டெஸ்ட்ல கொஞ்சம் ஓவரா போய் அந்த ஸ்கூல் கிரவுண்டையே முழுசா ரத்த கலரியா மாத்திட்டான்னு சொல்றான். இத கேட்ட கானன் அப்பாவுக்கு செம கோபம் வருது. தம் பையன் இப்படி ஒரு ரகலை செய்வான்னு அவரால நம்பவே முடியல. அதனால பாக்கெட் மணியை நிறுத்தலான்னு அவர் நினைக்கிறாரு. 1 மாசம் தண்டனை கொடுக்க முடிவு பண்றாரு. ஆனா அட்வான்ஸ்டு கிளாஸ் பசங்களுக்கு அகாடமில பாக்கெட் மணியே கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிய வருது. அதனால அந்த மிரப்பளிப்போ சுத்தமா வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ரூலை கேட்டதும் அட்வான்ஸ்டு கிளாஸ் பசங்க எல்லாம் ரொம்பவே பதட்டமாகறாங்க. ஏன்னா இது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குறிப்பா ரேயஸ்க்கு இதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. அவ எழுந்து இந்த ரூல் அநியாயம்னு சர்ஃப் கிட்ட நேரடியா சொல்றா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சர்ஃப் கேட்க, நான் மேஜிக் ரிசர்ச் பண்ணத்தான் வந்தேன், பிழைக்கிறதுக்காக சம்பாதிக்க வரலன்னு அவ அவர்கிட்ட வாதாடுறா. அதுக்கு சர்ஃப் ஒரு பதில் சொல்றாரு. உங்களை சிறந்த மெஜிஷியனா மாத்துறது தான் இந்த அகாடமியோட உண்மையான நோக்கம். சொந்தமா சம்பாதிக்க முடியாதவன் ஒருபோதும் சிறந்த மெஜிஷியன் ஆக முடியாது. அதனால தான் இந்த ரூல். ஆனா இந்த வெறுக்கம் ரேயஸ்க்கு இன்னும் கவலையை தான் தருது. ஏன்னா அவளோட மாச செலவு 1.5 மில்லியன். அது மட்டும் இல்லாம அவளோட பாதுகாப்புக்கு இருக்கிற 2 மேட்ஸுக்கும் அவ தான் சம்பளம் கொடுத்தாகணும். இதை எப்படி சமாளிக்க போறோன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பசங்க எல்லாரையும் அவங்களுக்கான தனி லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரேயஸ் கையில இப்போ பணம் இல்லாததால லேபுக்கும் வாடகை உண்டான்னு செஃபி கிட்ட பயந்துட்டே கேக்குறா. அதுக்கு செஃபி லேப் ஃப்ரீ தான்னு சொல்றா. ஆனா மத்த எல்லா செலவையும் நீங்களே தான் பாத்துக்கணும்னு அவ தெளிவா சொல்லிடுறா. எதை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க எவ்வளவு வேணும்னாலும் ஒர்க் பண்ணலாம். ஆனா போதுமான கிரெடிட்ஸ் எடுக்கலன்னா இந்த செமஸ்டர் முடியும் போது அவங்க நார்மல் கிளாஸுக்கே போயிடணும். கிரெடிட்ஸ் வேணும்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரொஃபசர் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். அதனால சியாபி வாழ்த்து சொல்றாங்க. ஏன்னா இந்த செமஸ்டர் ரொம்ப கஷ்டம். ஆனா கூனன் செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கான். ஏன்னா அவன் ஏற்கனவே ஜியோவோட சேர்ந்து பண்ண ஒர்க்ல நிறைய ராயல்டி பணம் சம்பாதிக்கிறான். ஒருவேளை அவன்கிட்ட காசு கம்மியானா கூட மேஜிக் இன்ஜினியரா ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுப்பான். அவன் ரேயஸ் கிட்ட என்ன வேலைக்கு போவன்னு கேட்டுட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு டெசர்ட் சாப்பிட போலாமான்னு கூப்பிடுறான். ஆனா ரேயஸ் உடனே முடியாதுன்னு சொல்லிட்டா. அன்னைக்கு நைட்டு கூனன் வீட்ல இருக்கும்போது ரிங்கோ அவனை சாப்பிட கூப்பிடுறா. அப்போ கூனன் அப்செட்டா இருக்கிறத கவனிச்சுட்டு என்னாச்சுன்னு கேக்குறா. ரேயஸ் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்றதால தான் அப்செட்டா இருக்கிறதா கூனன் சொல்றான். இத கேட்ட ரிங்கோ அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்றா. ஒருத்தங்க வேணான்னு சொன்னா அதோட விட்டுறணும்னு சொல்றா. ஏன்னா ரொம்ப கம்பல் பண்ணா அது தப்பா தெரியும். கூனனும் சரின்னு ஏத்துக்கிறான். அடுத்து ரிங்கோ ஒரு விஷயம் கேக்குறா. இனிமே வீட்ல இருந்து பணம் வராது, நீயே சம்பாதிச்சு சமாளிப்பியான்னு கேக்குறா. கூனனுக்கு அவ கவலை புரியுது. உனக்கு தர வேண்டிய சம்பளத்தை கண்டிப்பா தந்துடுவேன்னு அவன் தைரியம் சொல்றான். இத கேட்டு ரிங்கோ நிம்மதியாகிறா. ஆனா எல்லாரும் கூனன் மாதிரி லக்கி கிடையாது. ஏன்னா ரேயஸ் இப்ப வேலைக்காரங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்கா. இனிமே வீட்ல இருந்து காசு சாப்பாடு எதுவும் வராதுன்னு தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு வேலைக்காரி பொண்ணு குற்ற உணர்ச்சியால ரேயஸிடம் சொல்கிறாள், கொஞ்ச காலம் வேலை செய்யாமலேயே வேலை செய்யறதா. ரேயஸுக்கும் இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. ஏன்னா அவளுக்கு பண கஷ்டம் குறையும். ஆனா வேலைக்காரி உடனே அந்த பேச்சை மாத்திடுறா. ஏன்னா அவளுக்கு அந்த சம்பளம் ரொம்ப அவசியம். இதுவே ஒரு மேஜிக் தெரிஞ்சவரா இருந்தா மேஜிக்கை வச்சு சுலபமா காசு பண்ணிருக்கலாம். ஆனா ரேயஸால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா சர்ச் ஒரு பெரிய தடை போட்டிருக்காங்க, ஹீலிங் மேஜிக்கை வச்சு காசு பார்க்க கூடாதுன்னு. அதனால அவ இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா.
அடுத்த நாள் விடியற் காலையில ரேயஸ் ரொம்ப டயர்டா ஸ்கூலுக்கு வரா. நைட் எல்லாம் செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சதால அவளுக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. அவ ஹால்ல நடந்து போகும்போது கூனான் லேப் வாசல்ல பெரிய கூட்டத்தை பாக்கறா. அங்க மாணவர்கள் எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ரேயஸ் விசாரிக்கும் போது கூனான் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அது இப்போ செம ஃபேமஸ் ஆகிடுச்சு. அங்க ஒரு டயர்டானி மாணவி வந்து தூங்குறதுக்காக கூனான் கிட்ட காசு கொடுக்கறா. 1 மணி நேரம் தூக்கத்துக்கு காசு வாங்கிட்டு கூனான் அவள லேப் உள்ள கூட்டிட்டு போறான். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஆனா கூனான் லேப்ல இடம் ரொம்ப கம்மி. எல்லா டைம் ஸ்லாட்டும் இப்பவே ஃபுல் ஆகிடுச்சு. அதனால கூனான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்கணும்னு அவன் விளக்குறான். அந்த சத்தத்தை கேட்டு சர்ஃபும் சேஃபியும் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வராங்க. கூனானோட இந்த பிசினஸ் ஹிட் ஆனதை பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சர்ஃப் உடனே கூனான் கிட்ட போய் இங்க என்னப்பா நடக்குதுன்னு கேக்குறான். கூனான் மெதுவா இது ஒரு ஸ்லீப் ஹேவன்னு சொல்றான். அவன் லேப்ல நிறைய வாட்டர் பெட்ஸை தயார் பண்ணி வரிசையா வச்சிருக்கான். அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதால தூக்கம் இல்லாம கஷ்டப்படுற மாணவர்கள் இங்க வந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம். அவனுக்கு இது நல்லாவே புரியும். ரிசர்ச் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தெரிஞ்சதால இந்த ஐடியா வந்துச்சு. மாணவர்கள் கண்டிப்பா வருவாங்கன்னு அவனுக்கு முன்னாடியே நல்லா தெரியும். அதான் இப்ப கூட்டம் அள்ளுது. இடம் கம்மியா இருந்தாலும் சிலரை மட்டும் கவனிச்சுக்கிறான். கூனான் சொன்ன ஐடியா சர்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பெரிய லேப் தரதான் சொல்றான். பதிலுக்கு மத்த ப்ரொஃபசர்ஸுக்கும் சர்வீஸ் பண்ண சொல்றான். எல்லாரும் தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காசு வாங்க கூனான் தயங்குறான். ஆனா சர்ஃப் சமாதானம் பண்றான். அவங்க சந்தோஷமா பணம் தருவாங்க. கூனானோட பிசினஸ் அகாடமி முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. வர்றவங்க எல்லாரும் ரொம்ப திருப்தியா பாராட்டுறாங்க. மனசு லேசாறதா சொல்றாங்க. புது கஸ்டமர்ஸ் குவிறாங்க. லாபமும் அள்ளுது. ஆனா சில பேரு அவனை நோட்டம் விடுறாங்க. ஜுவான்லே சிஷியன்கிறதால இந்த கண்காணிப்பு. ரேயஸ் வீட்ல கரண்ட் பில் கட்டாததால லைட் ஆஃப் ஆச்சு. வாழ்க்கை இவ்ளோ கஷ்டமாகும்னு அவன் நினைக்கவே இல்ல. வேலைக்காரிங்க ஐடியா தராங்க. ப்ரொஃபசர்ஸ பார்க்க சொல்றாங்க. ஆனா அவங்க கூனான் கிட்ட போக சொல்லிட்டாங்க. அவனுக்கு பிசினஸ் நல்லா வரும். ரேயஸ்க்கு இது பிடிக்கல. ஆனா பணம் இல்லாம பட்டினி தான் கிடக்கணும். அடுத்த நாள் தயக்கத்தோட போறா. அவமானமா இருந்தாலும் உதவி கேக்குறா. அவனை அணுகவே அவளுக்கு ரொம்ப தயக்கம். அவன் என்ன கேட்பானோன்னு ஒரு பக்கம் பயம். ஆனா கூனான் தைரியம் தரான். பயப்பட வேணான்னு சொல்றான். நண்பனோட பலவீனத்தை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றான். என்னைக்காவது உதவி கேட்பேன், ஆனா அது தப்பா இருக்காது. இருந்தாலும் கூட குழப்பத்தை தவிர்க்க சாஃபிய உள்ள கூப்பிடுறான். அவங்க பேச்சே கேட்க கூனான் ரேயஸையே இந்த ப்ராஜெக்டை கவனிக்க சொல்றான். அவளுக்கு இப்போ பணம் தேவைப்படுது, மத்தத அப்புறம் பேசலாம்னு சொல்றான். அவன் கூட பார்ட்னரா வேலை செய்ய சம்மதமான்னு கேக்குறான். வேற வழி இல்லாம அவளும் ஒத்துக்கிறா. கூனான் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவளோட மேஜிக்கை வச்சு டெஸ்ட் பண்ண இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. உதவிக்காக ப்ரொஃபசர் ஷாரியாவை கூனான் இப்போ பாக்குறான். அவங்களும் ஒரு மேஜிக் டீச்சர் தான். கூனான்னால அவங்களுக்கு லாபம் கிடைச்சதால 2 பேரும் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன் கேட்ட அந்த விதைகளை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அதை அவன் கையில கொடுக்கறாங்க. பெட்டிய கூனான் திறந்து பாக்குறான். உள்ள இருக்கிற விதைகளை பார்த்து ரேயஸ் ரொம்ப ஆச்சரியப்படுறா. இது ரொம்ப விலை உயர்ந்த மூலிகை. இத வளர்த்து வித்து காசு பார்க்கலாம்னு கூனான் பிளான் பண்றான். ஆனா இது புனிதமான மண்ணுல மட்டும்தான் வளரும்னு ரேயஸ் சொல்றா. ஆனா கூனான் ஏற்கனவே இத பத்தி நல்லா விசாரிச்சு வச்சிருக்கான். சுத்தமான மேஜிக் பவர் இருந்தாலே போதும், அது புனிதமான இடமா மாறிடும். ரேயஸோட மேஜிக் ஸ்பெல் மூலமா அந்த சூழலை கொண்டு வரலான்னு சொல்றான். ரேயஸ் இப்போ மந்திரக்க சொல்றா. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஷாரியாவும் ஆவலா பாத்துட்டு இருக்காங்க. 3 பேரும் கவனிச்சிட்டு இருக்கையில ரேயஸ் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு புனிதமான ஒளி தெரியுது. அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்குது. டெஸ்ட் ஜெயிச்சதுல எல்லாருக்கும் சந்தோஷம். கூனான் உடனே அதை பத்தி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஆர்வமா இருக்கிறத பார்த்து ரேயஸ் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறா. இவன் ஏன் அவளை சுத்தி வரான்னு. அவன் அவளை லவ் பண்ணல. அவளோட மேஜிக் மேலதான் இவ்ளோ ஆர்வம்னு புரியுது. அவளோட மேஜிக். ஆனா இது பாதிதான். கானனுக்கு காதல் என்ன இல்லாட்டியும் கிண்டல் பண்ண கிடைக்கிற வாய்ப்பை அவர் விடுறதே இல்ல. நோட்ஸ் எழுதும்போது ரேயஸ் பார்ப்பதை கவனிச்ச கானன் ரகசியமா லவ் பண்றியான்னு தேக்க கானன் அதை உடனே மறுக்கிறா. ரேயஸ் கிட்ட காசு இல்லைன்னு கானனுக்கு முன்னாடியே தெரியும். அதனால ஒரு ஹீலிங் சர்வீஸ் ஆரம்பிக்க சொல்றார். நிறைய பேர் இதுக்காக தாராளமா காசு தருவாங்கன்னு. ஆனா ரேயஸ் சர்ச் விதிமுறைப்படி என்னால இதை வச்சு காசு சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றா. கானன் வேற வழிகளை யோசிக்கிறார். அகாடமி ஸ்காலர்ஸ் கிட்ட டேட்டா கொடுத்தா காசு தருவாங்கன்னு சொல்றார். ஆனா அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ரேயஸ்க்கு இப்போ உடனே காசு வேணும். அப்போ கானனுக்கு இன்னொரு ஐடியா வருது. பியூரிஃபிகேஷன் மேஜிக் மூலமா காசு சம்பாதிக்க தடை இருக்கான்னு கேக்குறார். சர்ச் விதியில இதுக்கு தடை இல்ல. அதனால ரேயஸ் கூட சேர்ந்து ஒரு மேஜிக் கருவி செய்யலான்னு கானன் சொல்றார். அந்த நேரம் ஷுரா உள்ள வந்து கானனை கொஞ்சம் பொறுமையா இருக்க அறிவுரை பண்றாரு. உதவி செஞ்சாலும் பேட்டன்ட் உரிமை விஷயத்துல சிக்கல் வரும்னு புரிய வைக்கிறாரு. இத பத்தி நல்லா யோசிக்க சொல்றாரு. எக்ஸ்பெரிமெண்ட் ஜெயிச்சதும் கானன் ஒரு நிம்மதி அடைகிறார். ஏன்னா அவர் முதல்
முதலீடு செஞ்ச 10 லட்சம் வீணா போகாம தப்பிச்சது. ரேயஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்கன்னு கேக்குறா. ஷுரா மெதுவா அவளுக்கு விளக்குறாரு. ஒவ்வொரு ஷியாலா விதையும் 2 லட்சம் ஷூரியன்ஸ். மாணவர்கள் தான் எல்லா செலவுக்கும் காசு கட்டணும். ரேயஸ் கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. அதனால கானன் தான் முழு காசையும் கட்டினார். மருந்து வித்த பிறகு அந்த பணத்தை எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு. அதுவும் எல்லாம் ஜெயிச்சா மட்டும்தான். ஒருவேளை தோத்திருந்தா முழு நஷ்டத்தையும் அவரே ஏத்துக்க தயாராயிருந்தாரு. இத கேட்டு ரேயஸ் ரொம்ப நெழுங்கிட்டா. கூனனோட உதவியால ரேயஸ் ரொம்ப நெழுங்கி போறா. மனசார கூனானுக்கு நன்றி சொல்றா, அவளுக்கு துணையா நின்னதுக்கு. செடி வளர்த்தாச்சு. அடுத்த கட்டம் இத மருந்தா மாத்தணும். மூலிகைய மருந்தா மாத்திர ஷுரா வழி காட்டுறாங்க. செய்முறை பத்தி அவங்களுக்கு தெளிவா விளக்குறாங்க. கூனானோட பபிள் மேஜிக் உதவியால சில மருந்துகள் வெற்றிகரமா தயாராகுது. மருந்துகளை சுத்திகரிச்சு முடிக்கிறாங்க. அடுத்து வியாபாரிகளை தேடி போறாங்க. கூனான் ஒரு பெரிய ஒப்பந்தம் பேசி கொடுக்கறான். ஒரு பேட்ச் மூலமாவே 2 மில்லியன் கிடைக்குது. இதனால ரேயஸோட பண கஷ்டம் ஒரு வழியா தீருது. இத கொண்டாட கூனான் எல்லாரையும் கூட்டிட்டு போறான். ரேயஸ் மற்றும் அவங்க வேலைக்காரங்களோட லஞ்சுக்கு போறான். வேலைக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூனானால மறுபடியும் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. சம்பாதிக்க வழி கிடைச்சதுல அவங்களுக்கு நிம்மதி. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்ததால கூனான் தாராளமா ஆர்டர் பண்ண சொல்றான். மெனுல பிடிச்ச எதை வேணும்னாவும் கேட்டுக்கோங்கறான். அவங்களுக்கு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கூனான் ஆடி போயிட்டான். ஏன்னா அந்த ட்ரீட் கொடுத்ததுல பில் மட்டும் 2,20,000 ரூபாய் வந்திருக்கு. எதை வேணும்னாலும் ஆர்டர் பண்ண சொன்னான் தான். ஆனா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அவன் நினைக்கல. விலை உயர்ந்த ஒயின்களை எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அடுத்த முறை ரொம்ப கவனமா இருக்கணும்னு கூனான் மனசுக்குள்ள சத்தியம் பண்ணிக்கிறான். பணத்தை இழந்த கவலையில லேபுக்கு போறான். அங்க வாசல்ல ஹாங்கும் ரியாவும் இவனுக்காக காத்திருக்கிறத பாக்குறான் கூனான். என்ன விஷயம்னு கூனான் கிட்ட சொல்றாங்க. மேஜிக் வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் தேவைப்படுது. கூனான் அவங்களுக்கு உதவி செய்வான்னு நம்புறாங்க. கூனான் முதல்ல இதையெல்லாம் தவிர்க்கிறான். ஆனா அவங்க கஷ்டத்தை பார்த்து சம்மதிக்கிறான். உதவி செய்ய ஒரு நிபந்தனை போடுறான். தன் ஆராய்ச்சிகளுக்கு அவங்க உதவணும். நெருப்பு மேஜிக் வச்சு பேக்கன் சமைச்சு சொல்றான். ரியாவை காத்து மேஜிக் மூலமா கட்டுப்பாடோட பறக்க முடியுமான்னு பார்க்க சொல்றான். அதே நேரத்துல கூனானோட ரகசிய அறைக்குள்ள அவனை நோட்டம் விட்ட 3 பொண்ணுங்களும் எதிர்பாராத விதமா சந்திக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஒருத்தர் பார்த்த அந்த நிமிஷமே எல்லாருக்கும் ஒரே ஆள் மேலதான்னு புரிஞ்சுச்சு. அங்க சூழலே டக்குன்னு மாறி பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. எபிசோட் முடியுது.